தோழர்களே, தந்தி தொலைக்காட்சியினுடைய இணை ஆசிரியர் அசோகவர்ஷினி ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டியில சிரிச்சுக்கிட்டு லெப்ட்ல டீல் பண்ணிருக்காங்க. அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. பொடனிலே பொலேர் பொலேர்னு போட்டிருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்க? நம்ம அண்ணன் சீமானே. நம்ம அண்ணன் சீமான் வாங்கின அட்டி இருக்கு பாருங்க, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடியில சமத்தியா வாங்கியிருக்காரு. பதில் சொல்ல முடியாம சிக்கி சீரழிஞ்சு முக்கி முணங்கி திக்கி திணறி நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காருங்க. பாவமா இருக்கு நமக்கே. பதில் சொல்ல முடியாதனால அடுத்தடுத்து தாவுறாரு. ஒரு கேள்விக்கு தெளிவான பதில அவரால் சொல்ல முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? தன்னை ஆக சிறந்த அறிவாளியாக யார் ஒருவர் கற்பனை செஞ்சுக்கிறாங்களோ அவங்களால எளிமையான கேள்வி கூட பதில் சொல்ல முடியாது. நிதானமா யார் சொன்னாலும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை ஒருத்தர் தெளிவா உட்கார்ந்து இறங்கி வந்து கேட்கிறான் பாருங்க, அவங்கதான் தலைவரா இருக்க முடியும். இந்த பீசு தன்னைத்தானே காதலித்து கொண்டு தன்னைத்தானே அறிவாளியா நம்பிட்டு இருக்கிற ஒரு அரப்பீசு வரையா சதச்சு விட்டுட்டாங்க. அந்த அசோகவர்ஷினி சதச்சு விட்டுட்டாங்க, முடிச்சு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்தது தோழர்களே? எனக்கு இந்த ஒரு பெரிய பேட்டி போல இருக்கு. அந்த விட்டு விட்டா போட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. இதுல அவங்க பல கேள்விகளை நியாயமா வச்சுட்டே இருக்கிறாங்க. இவரால பதில் சொல்ல முடியலன்னா அடுத்தடுத்துக்கு தாவுறாரு. முதல்ல பெண்ணியம்னா என்ன ஸ்பெல்லிங்னே தெரியாது சீமானுக்கு. ஏன்னா பெண்களை மதிக்கிறதுனா அவருக்கு வரவே வராது. தன் காதலித்த பொண்ணையும் மதிக்கல, அந்த பிள்ளை காசு வாங்கிட்டு போச்சுன்னு சொன்னவரு. தனக்கு தங்கச்சியா இருந்து கட்சிக்காக கதறி கதறி இருந்த காளியம்மால பிசுறுன்னு சொன்னவரு. இன்னொரு பிசுரை தட்டி விடணும், இன்னொரு பிசுரை வெட்டி விடணும்னு சொல்றவரு. அதுக்கப்புறம் நித்யானந்தா மேல எனக்கு கோவம் இல்லைங்க. அவன் பணம் வச்சிருக்கானோ பதவி வச்சிருக்கான் பெருசு, அதெல்லாம் கோவம் இல்லைங்க. ஒரு சுத்தி கலர் கலர் ஃபிகர்களா இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஞாபகப்படுத்துறேன். சோ இவர்கிட்ட ஃபெமினிசம் கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? முழிச்சுக்கிட்டே நிப்பாரு. இந்த வேலையில அந்த பொண்ணு கேக்குறாங்க, ஏனே பெண் விடுதலை தேவைதானே? அந்த பிள்ளை கேக்குது, பெண் விடுதலை தேவைதானே, அதுல என்ன இழிவு இருக்கு அப்படின்னு கேக்குது. எதனால அந்த கேள்வி வந்துச்சுன்னா, எங்க பார்த்தாலும் பெண்கள் பெண்கள் இவர் காதுல விழுந்துட்டே இருக்கும். பெண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு தொழில் தொடங்க 5 லட்சம் ரூபாய் கடன், தனி பெண்களுக்கு ரேஷன் கார்டு, பெண்களுடைய பெயர்ல தான் வீடு கொடுக்கணும், அதாவது குடிசை மாற்று வீடு கொடுக்கணும், பெண்களுக்கு உறுதித்தொகை வழங்குவோம். இப்படி எல்லாமே பெண்ணு பெண்ணு பெண்ணுன்னு காதல் விழுந்திருக்கும் போல இருக்கு. அதுல பதறிட்டாரு நம்ம அண்ணன். என்ன ஃபெமினிசம் அளவு கோவப்பட்டார். அப்ப பெண் விடுதலை வேணும் தானேன்னு கேட்டோன்னே அவர் உடனே ஒரு பாயிண்ட் எடுத்தாரு பாருங்க. நானே எனக்கே விடுதலை கொடுத்தது அவ கருவறையில இருந்து என்ன விடுதலை பண்ணதுனாலதான் ஒரு மகனா நான் நிக்கிறேன். ரெண்டாவது அவர் மனைவியை பற்றி இணையரை பத்தி பேசுறாரு. அது சொல்றாரு, என் துணைவி எனக்கு விடுதலை கொடுத்தாரு. துணைவின்ற வார்த்தையே அவங்க அடிமையா இருக்குன்னு சொல்ற வார்த்தை. ஏன்னா துணைவினா உனக்கு துணைக்கி இருக்கிறவங்கன்னு அர்த்தம். உன் வெற்றியில, உன் தோல்வியில, உன்னுடைய வருத்தத்துல, உன்னுடைய மகிழ்ச்சியில உனக்கு துணைக்கே நிக்கிற பொண்ணுன்னு அர்த்தம். இணையர்னு சொல்லணும். இணையர், எனக்கு இணையானவள், எனக்கு நிகரானவள், அவ எந்த இடத்துல என்னை விட குறைச்சு இல்ல அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய ஒரு சொல்லையே நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த லட்சணத்துல விடுதலை கொடுத்தாங்களா? அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டாரு பாருங்க, அவர்களுடைய உரிமை அதை கொடுக்க வேண்டியது உன் கடமை. இதெல்லாம் மேடம் நினைச்சிட்டு இருந்தியா? அவர்கள் உரிமை கொடுக்க வேண்டியது உன் கடமை. நீ யாரு கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் ஆரஞ்சு முட்டாயா கொடி ஏத்துற பிறகு 5 பைசா ஆளுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு? என்ன உரிமை யார் என்ன கொடுக்கறது? உரிமையை யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. உரிமை பகிர்ந்தளிக்கணும். நீ ஒண்ணு வச்சுக்கிட்ட நான் ஒண்ணு வச்சுக்குவேன் அப்படின்னு பங்கு போட்டுக்கிறது பேர் உரிமை. நீ எனக்கு கொடுத்து தின்ன வைக்கிறதுக்கு பேர் உரிமை இல்ல. சரியா? இப்ப ஃபுல்லா இந்த ஆளுக்கு ஃபெமினிசம் பேச சொன்னா அவுட் ஆயிருவாரு போல இருக்குங்க. இதுலயே அவுட் ஆயிட்டாரா? அதுக்கப்புறம் இப்ப என்ன ஃபெமினிசம் ஃபெமினிசம் கேக்குறாப்ல. ஃபெமினிசம் இப்ப என்ன ஃபெமினிசம் அப்படின்னு கேட்ட உடனே இந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்கண்ணே, வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கு, படிக்காதுன்னு சொல்ற ஆட்கள் இருக்கு, உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்ற ஆட்கள் இருக்கு, பொண்ணுங்க பின்னாடி போற ஆண்களும் இருக்காங்கல்லனே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, பொண்ணுங்களை ட்ரெயின்ல புடிச்சு தள்ளி விட்ட ஆண்களும் இருக்காங்க. இவன் ஒரு தலையா காதலிச்சிருவான், அந்த பொண்ணு கண்டுக்காது, போய் கொலை பண்ணிட்டு போற ஆண் பிள்ளைகள் இல்லையா? இந்த சமூகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதுல இருந்து மேடேறிக்கு வர்றதுக்கு பேருக்குதான் பெண் விடுதலை. அதுல இருந்து படிச்சு வேலைக்கு போய் சொந்த கால நின்னு சுயமா சிந்திச்சு சுயமா முடிவெடுத்து அதிகாரத்துக்கு எதிராக வலுவா நிக்கிறதுக்கு பேர் தான் ஃபெமினிசம். இதெல்லாம் முதல்ல ஸ்பெல்லிங்கே தெரியாது இந்த ஆளுக்கு. பாவம், அந்த பிள்ளை உட்காந்து விளக்கிக்கிட்டு இருக்கு. உடனே பட்டுன்னு போயிட்டாருங்க. 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்தது தங்க தமிழ் இலக்கியத்தில் இல்லையா? எனக்கு பாட்டி தாத்தா, என்னுடைய பாட்டிகள் 100க்கும் மேற்பட்ட ஒரு பாட்டு எழுதலையா? எவனாவது இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புறத நம்புறது. இதுவரைக்கும் 52 பேரு தான் பெண்பார் புலவர்களா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க சங்க இலக்கியத்துல. என்னுடைய PhD தீசிஸே சங்க இலக்கியம் தான். தாயமால் அரவாணன் தான் 52 பேர் அப்படின்னு குறிப்பிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க.
இன்ன வரைக்கும் மற்றவர்கள் 32 பேரை தான் ஏற்று இருக்கிறாங்க. சரியா? என்னுடைய தீசிஸ்ல 32 பேருடைய கவிதைகளை மட்டும், அகப்பாடல்கள் மட்டும் தான் வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணேன். இப்ப எதுவுமே தெரியாது, அடிச்சு விடுறது. 100 கணக்குல உட்கார்ந்து எழுதி இருந்தாங்களாம் அந்த காலத்துல. அசிங்கப்பட்டுறாம ஒழுங்கா இருக்கணும் சீமான. இதாவது பரவாயில்லைங்க. அடுத்த உடனே இங்க இருந்து டப்புன உன்னால தாவுனாரு. எங்க அப்பத்தா வேலுநாச்சி இல்லையா, அதானே பார்த்தேன். இன்னும் என்னடா வேலுநாச்சிக்கு வரலன்னு. அந்த வேலுநாச்சியை விடுங்கடா விடுங்கடான்னு கதறுது அந்த வேலுநாச்சி. வேலுநாச்சி இல்லையா, எங்க அப்பத்தா உங்க காலத்துக்கு முன்னாடியே வரலையா, உங்க ஒப்பத்தா வேலுநாச்சி அரச பரம்பரையில பிறந்த பிள்ளை. முதல்ல அடிப்படை தெரியாத சீமானுக்கு சொல்றேன். உங்க ஒப்பத்தா வேலுநாச்சி அரண்மனையில பிறந்த பிள்ளை, அரசருடைய பிள்ளை. ஆனாலும் வேலுநாச்சி ராணி கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு பட்டம் சூட்டி விட்டு ஆட்சி செய்ய முடியாதுன்ற காரணத்துலதான் இவங்களுக்கு வாரிசு இல்லை, பெண் பிள்ளையா போச்சு. அதனாலதான் அந்த ராஜ்யத்தவே அடிச்சு புடுங்குறாங்க வெள்ளக்காரங்க. இன்னொன்னு சொல்றேன், வேலுநாச்சியார் 8 ஆண்டுகள் தலைமறைவாய் இருந்து அந்த நாட்டை கைப்பற்றி எவ்வளவு நாள் ஆண்டாங்க? சின்ன மருது பெரிய மருது தான் ஆண்டாங்க. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் சீமான். விடோயர் ஆகாம எந்த ஒரு ராணியும் இந்தியாவில் ஆட்சி பீடத்துக்குள்ள வந்ததே இல்லை. ராஜாக்கு பக்கத்துல உட்கார வேணா உட்கார்ந்து இருக்கிறாங்களே ஒழிய ஆட்சி அதிகாரம் செய்யல. 2வது பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு பட்டம் கட்டிட்டு இவங்க கார்டியனா ஆட்சி செய்வாங்க. எந்த ராணியும் நேரடியா ஆட்சி செய்யல. யோ, இவங்களுக்கு ஹிஸ்டரி படத்தையும் சேர்த்து எடுக்கணும் போல இருக்கே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. உடனே பட்டுன்னு இந்த பாப்பா கேக்குறாங்க, உங்க பாட்டி எங்க பாட்டி எப்படின்னு இருந்தாங்க? விதவையாகி அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க? விடுதலை போராட்ட காலத்துல அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. பாருங்க, எங்க ஊர்ல சின்ன கிராமத்துல எல்லாமா அண்ணா இறந்து போயிருவாரு, கை குழந்தையோட அண்ணி இருப்பா. அவளா அவனுக்கு தம்பி கல்யாணம் பண்ணி அப்படியே குழந்தையோட கொஞ்சம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இது தப்புன்ற. எங்க ஒரு அண்ணனோட குடும்பம் நடத்தி குழந்தை பெத்த ஒரு பொண்ணு, அண்ணன் செத்து போச்சு. செத்த உடனே தம்பிக்கு கட்டி வைக்கிறாங்க. இது புடிச்சுச்சா பிடிக்கலையான்னு யாராவது அந்த பிள்ளைகிட்ட கேட்டிருப்பாங்களா? கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு பழக்கமே இல்லாம இருந்தவங்க தான் நம்ம. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திருந்திக்கிட்டு இருக்கோம். அப்ப கேட்டிருக்க மாட்டோம். புள்ள குட்டியை வச்சுக்கிட்டு எப்படிமா தனியா இருப்ப, அவனுக்கு கட்டி கொடுத்துருவோமா? அவன் இன்னொரு ஆளை அங்கிட்டு செட் பண்ணி வச்சிருவான். கேட்க முடியாது. ஏன்னா நீ ஏன் 2ஆம் தரமா தானே வந்த, நீ என்ன பேசுறதுன்னு கேட்பான். முதல்ல இதுவே தப்புங்க. அந்த பிள்ளையுடைய உணர்வை புரியணும். நீ படிக்கிறியா, நீ தனியா வாழ விரும்புறியா, இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்ல தம்பிய கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, உன்னால இந்த வீட்டுல இருக்க முடியுமா? இதெல்லாம் 100 கேள்வி இருக்குதுக்குள்ள. இந்த 100 கேள்வியும் ஓரம் கட்டி வச்சுட்டு பொட்டலம் கட்டி வச்சுட்டு நாங்க அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது என்ன மாதிரியான? அந்த பிள்ளையோட இடத்துல இருந்து இந்த கேள்விக்கு பதில யோசிச்சு பாருங்க. அசிங்கமா இருக்காது? அந்த பிள்ளைய ஒரு வெறும் பொருளா, ப்ராப்பர்ட்டியா, எங்க அண்ணன் ப்ராப்பர்ட்டி, அது எனக்கு வந்துருச்சுன்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி கதை. நான் மிஸ்டர் சீமான். அண்ணன் இறந்துட்டா அண்ணிய கை கிடக்குது எங்க கிராமங்கள்ல, தனியா இல்ல. டக்குன்னு அடுத்த ஒரு பெரிய இந்த பாயிண்ட புடிச்சிட்டாரு. நாங்கெல்லாம் கும்பிடுற சாமியில நாட்டார் தெய்வங்கள்ல 90% பெண் தெய்வங்கள். வேணாம், வாயை கிண்டாதீங்க, வாயை கிண்டாதீங்க. 90% பெண் தெய்வங்களுடைய வரலாறு, கதைகள், வாய்வழி கதைகள் எல்லாத்தையும் எடுத்து படிங்க. எல்லாத்தையும் எடுத்து படிங்க. திண்டுக்கல்ல ஒரு பெரிய மாரியம்மன் கோயில், கம்மங்குள்ள மாரியம்மன் கோயில்னு பேரு. பெரிய மாரியம்மன் கோயில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கும். பயங்கரமா திருவிழா நடத்துவாங்க. அந்த மாரியம்மனுடைய கதை என்னன்னு கேளுங்க. யாரோ ஒருத்தர் இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்களாம், பெரிய ராசா. அதனால ஒண்ணும் செய்ய முடியாம அண்ணன் தம்பிங்க சேர்ந்து இந்த கம்மங்குழி இருக்கும் இல்லையா, கம்பு கேழ்வரகு கம்பு இருக்கு இல்லையா, அந்த கம்பை சேர்த்து வைக்கிற ஒரு தானிய கடங்கு. அந்த தானிய கடங்கு எட்டி பாருமான்னு சொல்லியிருக்காங்க. புள்ள எட்டி பார்த்துருக்கு, தள்ளி விட்டாங்க. அது ஒரு மாதிரி புதகுழி தானே தானிய கடங்கு. அப்படியே உள்ள போய் மூச்சடிச்சு செத்து போச்சு. அந்த பிள்ளையத்தான் தூக்கிட்டு வந்து சாமியாக்கி விட்டாங்க. தீப்பாஞ்சம்மன் ஊருக்கு சாமி இருக்கா? எங்க தீப்பாஞ்சாங்க? அந்த ஊருக்காகவோ அந்த குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காகவோ அன்னைக்கே ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளை தான். இதை ஆய்வு பண்ணோம்னா மிகப்பெரிய கண்ணீர் வரலாறு உண்டு. காலந்தோறும் பெண்களை கொலை செஞ்சுட்டு நம்ம சாமியாக்கி வச்சு உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு உதாரணம் ஒண்ணு சொல்லவா? ராஜஸ்தான்ல சதின்ற உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் இன்றைக்கும் இங்கொன்றும் இருக்கு. 90கள்ல நினைக்கிறேன், 90கள்ல ஒரு பெண்ணை அடிச்சு கொன்னு சதையில ஏத்திட்டான். செத்து போச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சதி மாதான்னு கோவில கட்டி விட்டானுங்க. நீங்க இப்பயும் போய் தேடி படிங்க, ரொம்ப கண்ணீரா இருக்கும். அதனால இந்த கதை டைலாக் எல்லாம் விட்டுருங்க மிஸ்டர் சீமான், கொண்டாடாதீங்க. நம்ம சாமி அப்படிதான், நம்ம சாமியா இருந்தாங்க, நம்ம முன்னாடி இருந்தாங்க, அதோட நிறுத்துங்க. இப்படி தோண்ட ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் நாங்களும் தோண்டிடுவோம். டக்குனு இன்னொரு கேள்வி பாஞ்சிட்டாரு. இந்த கேள்வி முடியுது, அடுத்து டக்குனு இன்னொரு கேள்வி. என்ன சொல்றாரு? பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க, கட்சியில என்ன பெரிய அமைச்சராக்குனீங்க, முதலமைச்சராக்குனீங்க, அப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு.
உங்க கட்சியில என்ன எல்லாத்தையும் கொடுத்துறோம்னு சொல்றீங்க, என்ன கொடுத்தீங்க? அப்ப இவங்க சொல்றாங்க, இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் வேலைக்கு போற பெண்கள் அதிகமா இருக்கிறோம், அவங்க பாதுகாப்பு இல்லாட்டா வேலைக்கு போவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே என்ன எல்லாமே கொடுத்துட்டீங்களா, எல்லாமே கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க, எல்லாமே கிடைச்சிருச்சா? இல்லனே, இது ஒரு ப்ராசஸ். அப்படியே 100% எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடைச்சிடாது. சாதி கூட இன்னும் பேசுறவங்க, சாதி வெறியோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இது ஒரு ப்ராசஸ்னே, இது அப்படியே போயிட்டே இருக்கணும்னே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்கல்ல, கதறாங்க. கற்பப்பை போயிட்டாருங்க. ஈவேரா கற்பப்பை. ஓய்யோ, ஈவேரா கற்பப்பை, எங்க ஆத்தா அம்மத்தா, அந்த அம்மா யாரு வேலுநாச்சியாரு ஒரு 5 பாயிண்ட் வச்சிருக்காருங்க. அதை எல்லா பேட்டியிலும் அவுத்து விட்டுறாருங்க. அப்புறம் சங்க இலக்கியத்துல இருக்கிற பெண்பார் புலவர்கள் 5 பாயிண்ட் தான், எல்லா பேட்டிலும் அதை நீங்க பார்க்கலாம். ஈவேரா என்ன முற்போக்கா வச்சாரு, ஈவேரா என்ன முற்போக்கா வச்சாரு, யாரு இந்த பீஸு ஈவேரா காட்டினா இதுக்கு தூக்கம் வராது. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, எங்க ராஜாராம் மோகன் ராய், பாரதி, அப்புறம் ஊவே சாமிநாதன் ஐயர், இவங்கெல்லாம் இருந்த மாதிரி பெரியாரும் அவருடைய பங்கு செலுத்தினார். உண்மையை சொல்லணும்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சாங்க. பாரதியார் கவிதை எழுதினாரு. இங்க ராஜாராம் மோகன் ராய் குழந்தை திருமணத்துக்கு எதிராக கடுமையான வேலை பார்த்தாரு, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. இவர் தமிழுக்காக வேலை பார்த்தாரு, இவர் பெண்களுக்காக வேலை பார்க்கிற ஊவேசா தமிழுக்காக வேலை பார்த்தாரு, ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்தாரு. ஆனா உண்மையிலேயே தெரு தெருவா வீதி வீதியா ஒரு தெருவுலையும் போய் உட்கார்ந்து பேசினவர் பெரியார் தான். அந்த வேலையை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது, முதல்ல மக்களுக்கு சொல்லிக்கிறேன். கற்பப்பையை எடுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டோன்னே இந்த பிள்ளை அழகா ஒரு பாயிண்ட் சொல்லிச்சுங்க. கற்பப்பை எடுன்னு சொல்றாரு அப்படின்னு. ஆமாண்ணே, உனக்கு கல்யாணம் தான் பெருசா, நீ அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரம் போகணும், அதுக்கு போ. கல்யாணம் தான் உன்னை டிஃபைன் பண்ணுமா, கல்யாணம் தான் ஒரு பெண்ணை முழுமையாக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டாருனே அப்படின்னு செஞ்சிருச்சுங்க. வெளி மாநிலங்கள்லாம் முன்னேறலையா? கேரளாவை பாருங்க, கேரளா பேட்ரியார்கி சொசைட்டினே அப்படின்னு சொல்லிச்சு. பேட்ரியார்கி சொசைட்டினா என்னது? தாய் வழி சமூகம் அப்படின்னு அர்த்தம். அம்மா தான் எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க. அந்த சமூகத்தினுடைய பழமை மாறாத சொசைட்டி தான் கேரளா. அத நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அப்ப வாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போவாங்க, மாயாவதி இல்லையா? அண்ணே நான் சொல்றேன், மாயாவதிக்கு கட்சி அவங்க ஆரம்பிக்கல. கன்சிராம் ஐயா இருக்கார்ல, அவர் தான் பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஆரம்பிச்சு அந்த கட்சியின் நிறுவனரா இருந்து அதுக்கப்புறம் மாயாவதி கிட்ட ஒப்படைச்சாரு. அவர் கடுமையான போராட்டங்களை தலித் மக்களுக்காக முன்னெடுத்தவர். கன்சிராம் பத்தி கொஞ்சம் படிங்கண்ணே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேக்குறா, பார்ப்பன கடப்பாறையை வச்சு இடிப்பேன்னு சொன்னீங்களேனே, பார்ப்பன கடப்பாறை வச்சு இடிப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எந்த கட்சி தலைவரும் பெரியார குறைச்சு பேசினதே இல்லைனே, நீங்க தான் பேசுறீங்க. அதுவும் பாஜக தவிர யாரும் பேசுனது இல்லைன்னு கேட்டுச்சு பாருங்க. பார்ப்பன கடப்பாறையை வச்சு திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொன்னீங்களேனே அப்படின்னு ஒரு கேள்வி அடிச்சு. உடனே அவர் ஏதாவது தத்தக்கு பத்தக்கன்னு வளர்றாரு. திரும்ப சொல்லுது, இங்க பாருங்க, உங்களுக்கு ஆதரவா யார் வந்தா? பாஜக வந்துச்சு. உங்களுக்கு ஆதரவா பாஜக வந்துச்சு. எச் ராஜா வந்தாரு, அண்ணாமலை வந்தாரு. அண்ணாமலை என்கிட்ட பாயிண்டே இருக்கு, அதாவது பெரியார் பேசுறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருன்னு அப்படின்னு சொல்ல பதறி போயிட்டாரே, சதறி கதறி போயிருக்காரு. வேற லெவல் சம்பவம் ஆகி போயிருக்குங்க.